அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. துர்கா பூஜை இங்க பிரபல்யமா மேற்கு வங்கத்துல பெருசா கொண்டாடுவாங்களா? காளி என்கின்ற ஒரு தெய்வத்தை, துர்கா என்கின்ற தெய்வத்தையும் பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடியவர்கள் மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஹிந்துக்கள். அப்ப மேற்கு வங்கத்துல கும்பிடுற சாமிக்கு பேரு பெங்காலி சாமி, இங்க திருநாகேஸ்வரத்துல கும்பிடுற சாமிக்கு பேர் தமிழ் சாமியா? அர்ஜுன் சம்பத் 10 வருஷத்துல எதுவும் மாறல, ஹச்ராஜா சார் 10 வருஷத்துல எதுவும் மாறல, நாங்க 10 வருஷத்துல எதுவும் மாறல. ஆனா இந்த சீமான் 10 வருஷத்துக்கு முன்னாடி முருகனை பத்தியும் சிவனை பத்தியும் பார்வதியை பத்தி என்ன பேசினாரு பாருங்க. சிஎஸ்ஐ சர்ச் இருக்குல்ல, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அந்த அமைப்பினுடைய சொத்துக்களை கையகப்படுத்தி அதை பட்டாவாக்கி ஏழை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஜோசப் அவர்களுக்கு தில் இருக்கா, துணிவு இருக்கான்னு கேட்கிறாரு. அதே கேள்வியை நானும் கேட்கிறேன். என்ன ப்ரோ ஜோசப் ப்ரோ, இதெல்லாம் நியாயமா ப்ரோ? கோயில் நிலத்தை கொடுக்க ஒருத்தனுக்கு அருகதை கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு கிடையாது, இந்து சமய அறநிலையத்துறைக்கு கிடையாது. கோயில் நிலம் என்பது அந்த கோயில் தெய்வத்திற்கு சொந்தமானது. அண்ணன் ஆலயம் காப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அந்த உண்ணாவிரத போராட்டத்துல இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்கன்னு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தப்ப அதனுடைய பிரச்சனையை கையில் எடுத்தவர் திரு ஹச்ராஜா அவர்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகன் எங்களுடைய கடவுள் இல்ல ஒரு வடநாட்டு கடவுள் அப்படிங்கறது போய் இன்னைக்கு அவரு இந்தியரா இல்ல வெளிநாட்டுக்காரரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்துருச்சு. இதுக்கு ரசிகர்கள் பட்டாளம் என்னப்பா இது, அவர் தமிழ் கடவுள் தான், இல்ல சிவகார்த்திகேயன் சொல்றாரு அவர் தமிழ் கடவுள் தான், இல்ல தனுஷ் சொல்றாரு தமிழ் முருகன் தான் சொல்றாரு, என்டிஆர் சொல்றாரு அவர் வட மாநிலத்தவருன்னு. முதல்ல முருகர் தமிழ் கடவுளா இல்ல என்னது இந்து கடவுளா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் இருக்கு. அடே கடவுள்ல ஏதுமா மொழி? மொழி கிடையாது. கடவுள், தெலுங்கு கடவுள், மலையாள கடவுள், பெங்காலி கடவுள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு தெய்வத்தை ஒரு பகுதி மக்கள் அதிகமாக கொண்டாடுவாங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நம்மளுடைய முருகனுக்கு சுப்பிரமணிய சாமி அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு. அந்த பெயரை வைத்து வழிபடுவதால் அப்படி சொல்றாங்க. இருக்கட்டுமா, நான் என்ன சொல்றேன்னா துர்கா இங்க இருக்கா, இருக்கு. பல பெண் பிள்ளைகளுக்கு துர்கான்னு பேர் இருக்கா? ஆமா. துர்கா பூஜை இங்க பிரபல்யமா மேற்கு வங்கத்துல பெருசா கொண்டாடுவாங்களா? இல்ல மேற்கு வங்கத்துல துர்கா பூஜை, காளி பூஜை எல்லாம் பெருசா கும்பிடுவாங்க. ஆமா. இப்ப காளி பூஜைக்கு இப்ப சமீபத்துல பேசின ராஜகோபாலன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார், டெல்லி ராஜகோபாலன் சார் சொல்லியிருந்தாங்க, அங்க காளி பூஜையும் துர்கா பூஜையும் பெருசா கும்பிடுவாங்க, பெரிய பெரிய சிலை செஞ்சு வச்சு கும்பிடுவாங்க. இந்த ஈரான் போரால பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வரல, இறக்குமதி ஆகல, அதனால அந்த பூஜை ஸ்தம்பிக்கிறாப்புல இருக்குது அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த காளி என்கின்ற ஒரு தெய்வத்தை, துர்கா என்கின்ற தெய்வத்தையும் பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடியவர்கள் மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஹிந்துக்கள். எங்க ஊர்ல தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா திருநாகேஸ்வரத்துல காளி வேடம் அணிந்து காளியாட்டம் என்கின்ற திருநடனம் என்கின்ற பெயரில் வருடா வருடம் உற்சவத்தை எங்க பகுதியில எங்க ஒப்பரையில நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்க தெருவுக்கு ஒரு ஒப்பரை இருக்கு. அதுல ஒரு கான்ஃபிளிக்ட் எங்க தெருவுக்குள்ள பக்கத்து தெருக்காரங்க ஒரு காளி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க சித்திரை மாசத்துல காளி கட்டிக்கிட்டு ஆடுவாங்க தெருவில். நாங்க ஆடி மாசத்துல காளி கட்டிட்டு தெருவில் ஆடுவோம். 5 நாள் திருவிழா. திருநாகேஸ்வரத்துல கும்பிடுற காளி திருவிழா மேற்கு வங்கத்திலையும் கும்பிடுறான். அப்ப மேற்கு வங்கத்துல கும்பிடுற சாமிக்கு பேரு பெங்காலி சாமி, இங்க திருநாகேஸ்வரத்துல கும்பிடுற சாமிக்கு பேர் தமிழ் சாமியா? அப்படி கிடையாது. கடவுள்கள் எல்லாம் இந்து கடவுள்கள். தமிழ்நாட்டில் அவரை கொண்டாடக்கூடிய பக்தர்கள், வணங்கக்கூடிய பக்தர்கள் அதிகம். அவர் தமிழர்களோடு, தமிழ் மொழியோடு அவர்
சின்ன வரலாற்று பிணைப்பு இருக்கிறது. அதனால் அவரை தமிழ் கடவுள் என்று அன்போடு அழைக்கிறார்களே ஒழிய அவர் வடபுலத்தில் பிறந்தார், தென்புலத்தாரால் வணங்கப்படுகிறார்னு சொன்னதில் என்ன இவனுங்க தப்பு கண்டுபிடிச்சிட்டானுங்க. முருகனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா? இது முருகன் தமிழ் கடவுள் தான், அவர் வட இந்திய தமிழர்னு வட இந்திய கடவுள்னு சொல்லிட்டாங்க, வடக்க பிறந்தவர்னு சொல்லிட்டாங்கன்னு சீமான் ஆரம்பிச்சு வச்சார். அவர் ஆரம்பிச்சு வச்சது எல்லா அல்ல கைகளும் ஒடியாயிட்டாங்க. இவர் தமிழ்நாட்டில் பிறந்தாருன்னு இதில் பேசுகிற அத்தனை பேர் எவனாச்சும் ஒருத்தர் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கானா? முருகன் ஹிந்து கடவுள். நாங்கள் காசி தமிழ்ச்சங்கத்துக்கு போனப்ப புத்தர் வாழ்ந்த இடத்த, அந்த பேர் டக்குன்னு ஞாபகத்தில் வரல, அங்கே ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த அருங்காட்சியகத்தில் அங்கே தொல்லியல் ஆய்வு நடத்தி அங்கே கிடைச்ச சிலைகள் எல்லாம் டிஸ்பிளேல வச்சிருக்கிறாங்க. அந்த டிஸ்பிளேல சுப்பிரமணியர்னு முருகனுடைய சிலை அந்த தொல்லியல் ஆய்வில் 1500-2000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த பகுதியில் கிடைச்ச தொல்லியல் திங்ஸில் அது கிடைச்சி அங்கே காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ கடவுள் என்பது ஹிந்து கடவுள் என்பது ஹிந்துக்களுக்கான கடவுள். தமிழனுக்கு கடவுள். இப்போ திருப்பதிக்கு நம்ப போகிறோம். திருப்பதி ஆந்திராவில் இருக்குது. திருப்பதிக்கு போகிற அதிகமான பக்தர்களில் தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. திருப்பதி தெலுங்கு கடவுள். அப்படியா சொல்ல முடியும்? கேரளாவில் ஐயப்பன் இருக்காரு. ஐயப்பன் பக்தர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் போகிறாங்க. கேரளா மலையாள கடவுள். இப்படி நம்ம வகைப்படுத்த முடியும். விநாயகர் சதுர்த்தியை பெருமளவு கொண்டாடுறது மகாராஷ்டிராவில். மகாராஷ்டிராவில் தான் விநாயகர் சதுர்த்திக்கு முதலாக அந்த விநாயகரை வைத்து வழிபடக்கூடிய விஷயங்கள் துவங்கப்பட்டதே அங்கே தான். அதனால விநாயகர் வட இந்திய கடவுளா? அப்புறம் விநாயகருக்கு அகவல் பாடின ஔவையார் தமிழ் பாட்டி தானே? விநாயகருக்கு அகவல் பாடியிருக்காங்கல்ல, அவங்க தமிழ் பாட்டி தானே? கடவுள்கள் என்பது ஹிந்து கடவுள்கள். அவங்க போலிடாக்ஸ்னு திரு விக்னேஷ் அவர்கள் ஒரு வீடியோ இது சும்மா வெளியிட்டிருக்கிறாங்க. கலிங்கத்து பரணியில் ஆரம்பித்து எல்லா பண்டைய தமிழ் இலக்கியங்களில் முருகனை பற்றியான குறிப்புகள் இருக்கிறது. அந்த குறிப்புகளில் அவர் இமயமலையில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு அயோக்கியம் பேசியிருக்கிறான், அவர் சிவனுக்கே மகன் இல்லை, இந்த பாரிசாலன்னு நினைக்கிறேன். அவர் நெத்திக்கல்ல பிறந்தாராம், அதை பிறந்தாராம், இதை பிறந்தாராம் அப்படின்னு பேசுகிறான். அதே பாரிசாலன் இயேசு கிறிஸ்து இறந்த பின்பு 7ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பது கிறிஸ்துவர்களின் நம்பிக்கை. அவர்கள் நம்பிக்கையை நம்ம நாசம் செய்யக்கூடாதுன்றான். ஆனால் சிவபெருமான் நெற்றிக்கல்லேருந்து தோன்றினார் முருகன்கிறது மட்டும் இந்துக்களின் நம்பிக்கையே இல்லை, படலை அவனுக்கு. அது மட்டும் மூட நம்பிக்கையாப்படுது. செத்து போனவர் ஏன் 7 நாள் கழிச்சு வந்தாருங்கிறது மட்டும் அவங்களோட நம்பிக்கைன்னு பேசுறான். இவங்களுடைய நோக்கம் என்னன்னா முருகன் மேல உள்ள பக்தி கிடையாது. இல்ல 2000 ஆண்டுகள் 2000 வருடத்தில் இயேசு வருவார் அப்படிங்கறது பைபிள்ல இருக்கு. 2026 ஆயிடுச்சு, வரலையே இன்னும். நம்பிக்கையின் அதை எதையும் நம்ம விமர்சனம் செய்ய தயாரா இல்லை. அதெல்லாம் நம்ம விமர்சனம் கிடையாது. நம்ம விமர்சனம் அது கிறிஸ்துவர்களின் நம்பிக்கை என்றால் இது இந்துக்களுடைய நம்பிக்கை. அவன் அந்த ஆளு பாரிசாலம் தான் உட்காந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல பேசினான், ராமாயணமே கட்டுக்கதை, ராமர்னு ஒருத்தர் பிறக்கவே இல்லை, அதெல்லாம் கதைன்னு சொல்றான். அந்த ஆள் என்கிட்ட நேருக்கு நேரம் விவாதம் வந்தானா அந்த ஆள்கிட்ட விவாதிப்பேன் நான். சரி, ராமாயணத்தை எழுதுனது யாரு? வால்மீகி எழுதினார். அப்போ வால்மீகியும் கட்டுக்கதையா? வால்மீகி முனிவர் இல்ல, அந்த முனிவர் உண்மையா பொய்யா? அதை பாரிசாலம் சொல்லணும்ல. இந்த முட்டா பயல்களுக்கு இதை விமர்சனம் செய்கிறங்கிற பேர்ல ஹிந்து ஆன்மீக சனாதன தர்மத்தினுடைய கெடுத்து குட்டிச்சோர் பண்ணி அதை பத்தி அன்பாப்புலரா இன்றைய இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும்னு தான் இவனுங்களுடைய அஜெண்டா. இவனுங்க மாற்று மதத்தினருடைய கைக்கூலிகளாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஹிந்து கடவுள்களின் மீது நம்பிக்கையோ ஹிந்து கடவுள்களை போற்ற வேண்டும் என்றோ இல்லை முருகனை தமிழ் கடவுளாக பாவிக்க வேண்டும் என்றோ இவங்களோட நோக்கம் கிடையாது. இப்போ சிவகார்த்திகேயன் சொல்றாருன்னா அவரு நான் சுப்பிரமணியன் கும்பிடுறேன், நான் செந்திலாண்டவன் சொல்லிடுறேன், அதனால எனக்கு அவர் தமிழ் கடவுள் அப்படின்னு அவங்க ஒரு அர்த்தம் துணிக்க பேசலாம். பட் முருகன் ஹிந்து கடவுள், விநாயகர் ஹிந்துக்களின் கடவுள். ஹிந்து மலேசியாவில் இருந்தாலும் சரி, அவன் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, அவன் நார்த் போல்ல இருந்தாலும் சரி, அவனுக்கு கடவுள் முருகன், சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்கெல்லாம் இந்து கடவுள் தான். இதை ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பிரிக்க முடியாதுல்ல. ஆனா
நாகவம்சி ப்ரொடியூசர் சொல்றாரு, கலாச்சாரத்தையும் வரலாறையும் வந்து மாத்தி மாத்தி வந்து திசை திருப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மைதான் சொல்லியிருக்காரு, ம். உண்மையதான் சொல்லியிருக்காரு. இலங்கை இது இமயமலையில தான் முருகன் தோன்றினான் என்பதற்கான வரலாற்று சான்றிதழ் இருக்குது. மணிமேகலையிலே சொல்லப்பட்டிருக்குது, மணிமேகலையிலே சொல்லப்பட்டிருக்குது. தமிழ் கடவுளை வட இந்திய கடவுளாக மாற்ற பார்க்கிறார்கள், தமிழ் அடையாளத்தை அழிக்க பார்க்கிறார்கள். சொல்ற எவனையாச்சும் தொல்காப்பியத்திலிருந்து 4 வரியை சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. தொல்காப்பியன்னு ஒரு நூல் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க. தொல்காப்பியம் என்ன வகைப்படுத்தி சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. எவனுக்கும் தெரியாது. எங்க படம் மகாநதி நீங்க தானே ரிலீஸ் பண்ணீங்க. அதுல ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கும் என்னென்ன இலக்கியங்களை வந்து நாங்க பட்டியலிட்டோம்ல, அதை எவனையாச்சும் சொல்லுங்க. இவனுக்கெல்லாம் தமிழ் கல்ச்சரை வளர்க்கறதுக்கோ, தமிழ் பண்பாட்டை வளர்க்கறதுக்கோ, தமிழ் கடவுள் முருகனை காப்பாற்றுவதற்கோ இவர்கள் பேசவில்லை. அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்து மதத்தையும் சனாதன தர்மத்தையும் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய நடவடிக்கை. சீமானையும் அப்படிதான் சொல்றாங்க. சீமான் இதுக்கு முன்னாடி இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினார்னு எடுத்து பாருங்க. சீமான் இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினாரு பாருங்க. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அர்ஜுன் சம்பத் என்ன பேசினார்னு எடுத்து பாருங்க. அர்ஜுன் சம்பத் 10 வருஷத்துல எதுவும் மாறல. ஹச்ராஜா சார் 10 வருஷத்துல எதுவும் மாறல. நாங்க 10 வருஷத்துல எதுவும் மாறல. ஆனா இந்த சீமான் 10 வருஷத்துக்கு முன்னாடி முருகனை பத்தியும் சிவனை பத்தியும் பார்வதியை பத்தி என்ன பேசினாரு பாருங்க. ஏதோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் விக்னேஷ் தம்பி, பாலிடெக்ஸ் விக்னேஷ் தம்பி ஒரு போட்டிருந்தாரு. ஒரு கொற்கை மைந்தன் ஏதோ எழுதிட்டாங்க, கொற்றவை மைந்தன் எழுதிட்டாங்க. பார்வதின்னு அங்க இல்லவே இல்லை. கொற்றவைனா யாருடா? பார்வதி தேவியோட இன்னொரு பேர் தான்டா கொற்றவை. இந்த அடிப்படை அறிவு கூட அந்த மண்ணாங்கட்டி பசங்களுக்கு தெரியலையே. இவன்லாம் தமிழ் வளர்க்க வந்துட்டானா? இவன்லாம் தமிழ் கடவுளை காக்க வந்துட்டானா? இவன்லாம் தமிழ் கடவுள் முருகன் பிளான் பண்ண வந்துட்டானா? இவன் எவன்டாச்சும் முருகனுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா? இல்ல எவனுக்காச்சும் வரலாறு, புவியியல், அரசியல் ஏதாவது தெரியுமா? ஏதோ இன்றைய இளைஞர்களை கவர்வது போல இவர்களால் பேச தெரிகிறது. அதை வைத்துக்கொண்டு இவர்கள் இன்ஸ்டாகிராம்ல கம்பு சுத்திக்கிட்டு ஏதோ தமிழ் கடவுளையும் தமிழையும் காக்க வந்தது போல ஒரு பொய்த் தோற்றத்தை உருவாக்கி இங்கு ஒரு பிம்ப அரசியலை செய்ய முற்படுகிறார்கள். முருகன் கடவுள், அவன் சிவபெருமானின் குழந்தை, விநாயகரின் மூத்த இளைய சகோதரன், அவன் இந்து கடவுள். இதை எவன் எப்படி பேசினாலும் முருகனை வணங்கக்கூடிய எங்களுக்கு இதுல மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா சார். இன்னைக்கு கரூர்ல பாத்தீங்க அப்படின்னா 25,000 கோடி மதிப்புல 4 கோயிலுக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலங்களை வந்து இதுக்கு வந்து பட்டா கொடுக்க போவதாக வந்து அறநிலைத்துறை அறிவிச்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே வந்து தாவேகா அரசுக்கு எதிர்ப்பாதான் வந்து இது வந்து எப்படி நீங்க சொல்லலாம், இதை வந்து நீங்க திரும்ப பெறணும், அறநிலைத்துறை திரும்ப பெறணும், கோவில் சொத்துக்களை காப்பதுதான் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது எல்லாமே அஸ்வத்தாமன் வந்து பாஜக காலையில இருந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வச்சிருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், விஜயநகர பேரரசு இனாம் நிலங்களாக கொடுத்ததற்கு பட்டா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் இப்ப ட்வீட் போட்டிருக்காரு. நீங்க யாருக்கு இலவசமா கொடுத்தாரு விஜயநகர பேரரசு? இல்ல, இது மக்கள், ஏழை மக்களுக்காக கொடுத்ததையும் வந்து அதுல இருக்கு அப்படிங்கறத, அதாவது 3087 ஏக்கர் அந்த ஏக்கர் நிலத்தில் வந்து இந்த இனாம் நிலங்களும் அடங்கி இருக்கு அப்படிங்கறதையும் அவர் மென்ஷன் பண்ணிருக்காருங்க சார். இனாமிடங்களும் அதில் அடங்கி இருக்கிறது என்றால் எது விஜயநகர பேரரசால் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, எது கோவிலுக்கு சொந்தமான சொத்து, அப்படி என்பதெல்லாம் வகைப்படுத்தி விட்டுதான் இந்த பட்டா வழங்குதலை பற்றி முதலமைச்சர் ஜோசப் அவர்கள் அறிவிக்க வேண்டும். கரெக்டுங்களா? கரெக்ட் தான். வக்ஃப் போர்டு சொத்து சம்பந்தமாக ஒரு திருத்த சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது, வக்ஃப் போர்டு சட்டம் எப்படி காங்கிரஸ்காரன் உருவாக்கி வச்சிருந்தா இஸ்லாமியர்கள் ஓட்டை அறுவடை செய்வதற்காக, இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இங்க நம்மளை விட்டுடுங்க, இது வாடகை பில்டிங். கரெக்டுங்களா? பனையூர்ல விஜய் சார் சொத்து இருக்கு, ஜோசப் சாரோட சொத்து இருக்கு. கரெக்டுங்களா? அந்த சொத்தை வக்ஃப் போர்டு சேர்ந்துக்கிட்டு இன்னையிலேருந்து இது வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்லிட்டா அது வக்ஃப் போர்டுக்கு சொந்தம். முதலமைச்சர் ஜோசப் அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த டிஸ்பியூட்டை கொண்டு போய் நீங்க வக்ஃப் போர்டுல உள்ள டிஸ்பியூட் ட்ரிபியூனல்ல கொண்டு போய் தான் நீங்க தீர்க்க முடியும். ட்ரிபியூனல் என்ஓசி கொடுத்தா தான் நீங்க கோர்ட்டுக்கு போக முடியும். இதையெல்லாம் மாற்றுவதற்காக
வக்போர்டு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து மசோதா கொண்டு வந்தா நீங்க அதை எதிர்த்து அன்றைய தாவேகா தலைவராக இருந்த திரு ஜோசப் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்ல. அப்ப வக்போர்டு சொத்து இஸ்லாமியர்களுக்குரிய சொத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா பாதுகாக்கணுங்கிற பேர்ல நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்ட திரு ஜோசப் அவர்கள் இன்று முதலமைச்சரான பிறகு இந்து கோயில்களின் சொத்துக்களை மட்டும் நீங்கள் கபலீகரம் செய்வீர்களா? இன்னைக்கு எங்க மாநில தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். வக்போர்டு சொத்துக்களை எடுத்து ஏழை முஸ்லிம்களுக்கு கொடுப்பதற்கு திரு ஜோசப் அவர்களுக்கு துணிவு இருக்கா, தெம்பு இருக்கா? சிஎஸ்ஐ சர்ச் இருக்குல்ல, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அந்த அமைப்பினுடைய சொத்துக்களை கையகப்படுத்தி அதை பட்டாவாக்கி ஏழை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஜோசப் அவர்களுக்கு தில் இருக்கா, துணிவு இருக்கான்னு கேட்கிறார். அதே கேள்வியை நானும் கேட்கிறேன். என்ன ப்ரோ ஜோசப் ப்ரோ, இதெல்லாம் நியாயமா ப்ரோ? இதை நான் கடத்தேங்காய் எடுத்து வலிப்புள்ளாருக்கு எடுத்து உடச்ச கதையால இருக்கு. அண்ட விட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையன்னு தூக்கி போடுவீங்களா? ஹிந்து ஆலயங்கள் சொத்துங்களா உங்களுக்கு இலக்காரமா போயிடுச்சா? நீங்க பட்டி அள்ளி கொடுத்துருவீங்களா? 6.25 லட்சம் ஏக்கர் இருந்துச்சு. 1967 ஏதோ ஒரு சட்டத்தை போட்டு குழப்பிட்டானுங்க திமுக காரணங்க. நீங்க 1960 உள்ள ரெக்கார்டை எடுத்தீங்கன்னா 6.25 லட்சம் ஏக்கர் இந்து ஆன்மீக கோயில்களுக்கு சொந்தமாக இருந்தது. இன்னைக்கு 3 லட்சம் ஏக்கருக்கு தான் ரெக்கார்டே இருக்கு. இதை ஒருத்த கோயில் சொத்தை அபகரிச்சு ஆக்கிரமிச்சு ஆட்டையை போட்டு அனுபவிச்சுட்டு வந்திருக்கு, திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான். எவன் ஒருத்தன் இந்து கோயில் சொத்துக்களை அபகரித்து ஆண்டு கொண்டு வந்தானோ அவனுக்கே நீங்க அந்த சொத்தை கொடுப்பீங்கன்னு சொன்னாக்கா, நாளைக்கு நான் உங்க வீட்டுல 10 பவுன் நகையை திருடி விட்டேன்னா நகையை திருடுவதற்கே திருப்பி கொடுத்துருவீங்களா? இது என்ன அநியாயமா இருக்கா, அட்டூழியமா இருக்கா, இது நேர்மை இருக்கா? அப்ப திமுக காரர்கள் எப்படி இந்து ஆன்மீகத்தை ஒழிப்பதற்கான வேலைகளை செய்தார்களோ, எப்படி அதிமுக காரர்கள் இந்து ஆலய சொத்துக்களை கொள்ளையடித்தார்களோ, அதே போன்ற வழிமுறையை திரு ஜோசப் அவர்களும் எடுத்து விட்டார் என்பது எனது நேரடியான குற்றச்சாட்டு. இவர்களுடைய நோக்கம் அஜெண்டா இந்து சனாதன ஆன்மீகத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான். சொத்து இருக்கணும், சொத்துல இருந்து வருமானம் வரும், வருமானம் வந்தா கோவில்ல விளக்கேற்றலாம், கோயில்ல பூஜை புனஸ்காரங்கள் விழாக்கள் நடத்தலாம். கண்டிப்பா எரியறத புடுங்கின கொதிக்கிறது அடங்குமாங்கல்ல. ஆமா, அதே போலயே இந்து ஆலயங்களுக்குள்ள சொத்துக்களை எல்லாம் பொது உடைமையாக்கிட்டா சொத்து இருக்காது, சொத்துல இருந்து வருமானம் வராது, வருமானம் வராதனால இந்து கோயில்களுக்கு விழாக்கள் நடக்காது, விளக்கு போட முடியாது, ஐயரை வச்சு பூஜை பண்ண முடியாது, எதுவும் நடக்காது. இந்து ஆன்மீகத்தையும் இந்து கோவில்களையும் அழித்து விடலாம் என்பதுதான் இந்த திராவிட சித்தாந்தவாதிகளுடைய கொள்கை கோட்பாடு இருந்துச்சு. அதையே தான் திரு முதலமைச்சர் ஜோசப் அவர்களும் கையில் எடுத்திருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுறேன் நேரடியா. கோயில் சொத்தை பட்டா போட்டு கொடுக்க எவனுக்கு இங்க உரிமை கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதுக்கு சட்டம் கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறை என்பதே கணக்கு கணக்க புள்ள வெத்தியம் பார்க்க. அரசாங்கத்துக்கு என்ன உரிமை இருக்கு? அரசாங்கம் எப்படி ஜியோ பாஸ் பண்ணலாம்? கரூர்ல நடக்கிற மீட்டிங்ல கரூர் விஜயபாஸ்கர் கோரிக்கை வைக்கிறார் மீட்டிங்ல, இதே போன்ற 30,000 ஏக்கர்ல இங்க பிரச்சனைகள் இருக்கு, நான் பல பேர் இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் அவர்களை பட்டா கொடுக்க வேண்டும். உடனே விஜய் பேசுறப்ப பட்டா கொடுக்கப்படும். ஆனா அதுக்கான ஜிஓ காலம்பரே ரிலீஸ் ஆயிடுச்சு. கோரிக்கை வைக்கப்பட்டது மீட்டிங் நடந்தப்ப, கோரிக்கை ஏத்துக்கிட்டது விஜய் சார் பேசினப்ப, ஜோசப் சார் பேசினப்ப, ஆனா அதற்கான ஜிஓ ரிலீஸ் ஆனது காலம்பரே ரிலீஸ் ஆயிடுச்சு. வெள்ளாடுறீங்களா? எங்களால பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு ஜிஓ, ஒரு தஞ்சை மாவட்டத்துக்கு ஒரு ஜிஓ, அப்புறம் அரியலூர் மாவட்டத்துக்கு ஒரு ஜிஓ, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு ஜிஓ போடுவீங்களா? இல்ல, இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அந்த இடத்துல அவர் கோரிக்கை வைத்தது போல வைத்து இவர் உடனடியாக நிறைவேற்றுவதை போல அப்பட்டமாக கரூர் மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறாரா? இது அப்பட்டமாக இடைத்தேர்தலின் மனதில் வைத்து விஜயபாஸ்கரை மீண்டும் அந்த தேர்தலில் நிறுத்தி அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 30,000 ஏக்கரை அவர்கள் தானமாக திருடியவர்களுக்கே கொடுப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் கோரிக்கை வைக்கிறாப்புல வைக்கிறேன், நீங்க ஏத்துக்கிறாப்புல ஏத்துங்கன்னு சொல்லிட்டு காலமர 10 மணிக்கு ஜிஓ பாஸ் பண்றீங்க, சாயந்தரம் போய் நான் விஜயபாஸ்கர் கோரிக்கையை ஏற்று பட்டாதாரன் சொல்றீங்க.
எது உண்மை? வாட் ப்ரோ, ஜோசப் ப்ரோ, இதெல்லாம் சரியா ப்ரோ? இதெல்லாம் சரியா? ஆனா விஜய் அப்படின்னா கரூர் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்திருக்காரு. 32 பேர் குடும்பத்திற்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று உத்தரவிட்டதும் கூட ஒரு வகையான லஞ்சம். சாட்சிகளை விலைக்கு வாங்குவதற்கான மறைமுக உத்தரவு. கரூர் வழக்குல 32 பேர் விட்னஸ். கண்டிப்பா அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்திருக்காரு முதலமைச்சர், அரசு வேலை என்கின்ற பேரை. போன வருஷம் ஏர்சோ நடந்துச்சு இல்ல, ஏர்சோல 5 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க தயாரா விஜய் ஜோசப் சாரு? அது திமுகவுல இறந்தாங்க. திமுக காலத்துல இருந்தாலும் திமுக காரம் இறக்கல. ஏர்சோல இறந்த 5 பேரும் திமுக காரணம் கிடையாது, பொதுமக்கள். கரூர்ல செத்து போன 41 பேரும் விஜயை பார்க்க வந்த, ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு அடங்காப்பிடாரி கூட்டம். குழந்தைகளை தூக்கிட்டு வராதன்னு அறிக்கை வெளியிட்ட பிறகும், தாவேக்க அறிவுறுத்திய பிறகும் குழந்தையை தூக்கிட்டு வந்து கூட்டத்தில் பறி கொடுத்த அயோக்கியத்தனமான கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்க. எனக்கு எதிராக சாட்சி சொல்லாத. ஆனா இப்போ இதுல சாட்சியங்கள் கலைக்கப்படுவதாக இப்ப நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, திமுகவும் அதை தான் வந்து கோர்ட்ல வச்சாங்க. ஆனா இதுல இப்போ 10 மாதங்கள் முடிந்து விட்டது. 10 மாதங்களுக்கு பிறகு இவர் வந்து ஏன்னா சாட்சியங்கள், தேவையான சாட்சியங்களை சிபிஐ எடுத்து விட்டது. அதுக்கப்புறம் என்னத்தை கலைக்க போறாரு? சிபிஐ கிட்ட கொடுத்த வாக்குமூலத்தை கோர்ட்ல மாத்தி சொல்றதுல ஒண்ணும், அதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம். பிறல் சாட்சியா மாறினாங்கன்னா என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா சிபிஐ மிரட்டி என்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்ல, அப்படின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கோர்ட்ல. இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாதபடி சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிற வழக்கு தொடர்புடையவர்கள், சிபிஐ வழக்கை விசாரிப்பதை கண்காணிப்பதற்கு இருக்கக்கூடிய எஸ்ஐடி ஒன்று இருக்குது. இத்தனையும் மீறி வழக்குக்கு சம்பந்தப்பட்ட 31 பேருக்கு நீங்கள் அரசு வேலை வழங்குகிறீர்கள் என்றால் அது அப்பட்டமான விதிமீறல், சட்ட மீறல், அயோக்கியத்தனம் நான் சொல்றேன். நீங்கள் அந்த மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த சாட்சிகளை கலைக்க முற்படுகிறீர்கள் அப்படி என்பது எனது குற்றச்சாட்டு. நீங்க கரூருக்கு போனது எதற்காக? இவர் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, பப்ளிக்ல பேச மாட்டாரு, மாசத்துக்கு ஒரு மீட்டிங் போடுவாரு, அங்க போய் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்றாப்புல எவனாச்சும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வீராவசமா பேசுவார். சட்டசபையில அதே வீராவசமா பேச வேண்டியதானே? அப்படின்னா இடைத்தேர்தலுக்கான பயம் விஜய்க்கு வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? பொது தேர்தல் ஏதோ ஜெயிச்சிட்டோம், இடைத்தேர்தலில் ஜெயிச்சே ஆகணுங்கிறதுக்காக இடைத்தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த இடங்களை, கோவில் இடங்களை நீங்கள் தானமாக திருடியவர்களுக்கே கொடுத்திருக்கிறீர்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சாட்சிகளை அரசு வேலை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறீர்கள். அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதற்கு விளக்க சொல்லிட்டோம். கோயில் நிலத்தை கொடுக்க ஒருத்தனுக்கு அருகதை கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு கிடையாது, இந்து சமய அறநிலையத்துறைக்கு கிடையாது. கோயில் நிலம் என்பது அந்த கோயில் தெய்வத்திற்கு சொந்தமானது. அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னுச்சு அயோத்தி ராமர் கோயில் வழக்கில்? மைனர், இறைவனை மைனராக வைத்து அந்த மைனருக்கு கார்டியனா அறங்காவலர்கள் இருப்பாங்க. அந்த அறங்காவலர்கள் அந்த சொத்துக்களை பராமரிக்கலாம். அந்த சொத்துக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அந்த இறைவனை குடியிருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு விழாக்கள், பூஜைகள், புரஸ்காரங்களை செப்பனிடலாம். அதுதான் அறநிலையத்துறையினுடைய இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை விட்டுட்டு நீ எந்த ஆய்வு நடத்தாம ஏதாச்சும் ஆய்வு நடத்தினீங்களா உங்க அரசாங்கத்தின் மூலியமா? சரி, இப்படி ஒரு கோரிக்கை வச்சுட்டார் விஜயபாஸ்கர், கரூர் வேட்பாளர், உங்க வேட்பாளர் வச்சிட்டார், கோரிக்கையை கொடுத்துட்டார் உங்கள்ட்ட. இது பற்றி ஆய்வு நடத்தி சரி பண்ணி நாங்க இந்த பட்டா வழங்குறோம் அப்படின்னு மேடையில சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, நீங்க நேர்மையாளன், உண்மையாளன், சத்தியன், தர்மவான். நீங்க ஆன் ஸ்பாட்ல அறிவிக்கிறீங்க பட்டா கொடுத்துட்டோன்னு. அதுக்கான ஜிஓ காலமர பாஸ் ஆகுது. காலமர ஜிஓவை பாஸ் பண்ண வச்சுட்டு சாயந்தரம் போய் மீட்டிங்ல நின்று வீரவசனம் பேசுறீங்களே, இதுல ஏதாச்சும் நேர்மை, நியாயம், தர்மம், அறம் எங்கேயாச்சும் இருக்கா உங்கள்கிட்ட? எப்படி கொடுக்கலாம் நீங்க எங்க கோயில் சொத்தை எடுத்து? ஒவ்வொரு கோயிலுக்கும் சொத்து எழுதி வச்சுனா இது இன்னையிலேருந்து வந்து இந்த கோயிலுக்கு சொந்தம், நானா சுவாமி கோயிலுக்கு சொந்தம் அப்படி எழுதி வைக்கிறது இல்லம்மா. இந்த வழிபாட்டை செய்வதற்காக இந்த நிலத்தில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்தி இந்திய திருவிழாவை நடத்துங்க, இந்த பூஜையை பண்ணுங்க, இந்த நித்திய பூஜையை பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் அதை ஒருத்தன் 25-30 வருஷமா திருடி வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கான்.
திருடுறவனை கண்டுபிடிச்சி திருட்டு பயல்கிட்ட பெனால்ட்டியை வாங்கி நிலத்தை முக்கிறதுக்கு துப்பு இல்லாம திருட்டு பயலுக்கே சொந்தம்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? கரூர்ல நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? ஓ, இந்த அம்மோனியா வாயு கசிவால இறந்து போனாங்களா 6 பேரு? 6 பேரை 3 பேரை செத்து போனாங்களா? 12 பேர். 12 பேருக்கு வேலை கொடுத்தியா? இல்ல. அம்மோனியா வாயு சுவாசிட்டு ஒருத்தன் செத்து போயிட்டு அவனுக்கு அரசு வேலை கொடுக்க மாட்டேன். அவர் வருத்தம் கூட தெரிவிக்கலையே. எதுவும் செய்ய மாட்டேன். ஒன்ன பார்க்க வந்து துமுறு எடுத்து போய் செத்து போனவனுக்கு வந்து நீ அரசு வேலை கொடுப்பியா? அந்த 41 பேர் இறந்து போனப்ப நாங்கள் வருத்தப்பட்டோம், வேதனைப்பட்டோம். அதற்காக பிஜேபி தனியாக ஆல் இந்தியா லெவல்ல ஒரு ஆய்வுக்குழுவை இங்கு அமைத்து அதன் விசாரணையும் பாரதிய ஜனதா கட்சி செய்தது. இறந்தவர்களுக்கு எங்கள் கண்ணீரஞ்சலியும் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு நடிகரை பார்க்க வந்து இறந்து போன கூட்டத்திற்கு நீ அரசு வேலை கொடுப்ப? ஒருத்தன் உழைச்சி சம்பாரிச்சு வாழ வேண்டும் என்கின்ற தகுதியின் அடிப்படையில அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சு அமோனியா வாயு செஞ்சு 12 பேர் செத்து போயிட்டான். ஒருத்தனுக்கு அரசு வேலை கொடுக்கல. தினம் அரசு பேருந்துல போய் அரசு பேருந்து ஆக்சிடென்ட் எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் நீ அரசு வேலை கொடுத்துட்டியா? இதே இவங்க எல்லாம் 41 பேர் ராணுவத்துல போய் பாகிஸ்தான் ராணுவத்தை ஆபரேஷன் சிந்தூர்ல கன் எடுத்து சுட்டுக்கிட்டு போராடி செத்து போனது போல அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குற? இதெல்லாம் நீ அதிகாரங்கிற துமுறல அதிகாரம் மமதையில செய்றீங்களா? கண்டிப்பா சரி. இன்னைக்கு வந்து இந்த கோவில் சொத்துக்கள் அப்படிங்கறதுலயே பாத்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி கோயில் நிலத்தை நீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக 2 பெயரில் பத்திரப்பதிவு செய்ததாக ஒரு புகார் இருக்கு. இதுல கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள பார்க்கிங் நிலம் வந்து 2 கோடிக்கு சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு புகார் எழுந்திருக்கு. இது ஏற்கனவே பழனி கோவில்ல இருக்கக்கூடிய நிலங்கள், அதுல இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு சர்ச்சையா பிரச்சனைகள்ல போயிட்டு இருக்கு. திரும்பவும் இப்போ ஒரு பிரச்சனை, அது கோர்ட் சொல்லியும் கூட. அச்சிராஜ் அண்ணா தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. ஆமா, பாவூர் சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிவன் கோயில். சிவனும் அங்க இருக்காரு, விஷ்ணுவும் அங்க இருக்காரு. அந்த கோயில் சொத்துல தான் சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. அந்த கோயில் இடத்துல தான் குயின்ஸ்லாண்ட் என்கின்ற தீம் பார்க் நடந்துகிட்டு இருக்குது. அதை எதிர்த்து அங்கே உள்ளவங்க வழக்கு போட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஜெயிச்சு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஜெயிச்சு, ஹை கோர்ட்டில் ஜெயிச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சு அந்த இடத்த இமீடியட்டாக நீங்கள் வந்து கோயிலுக்கு ஒப்படைக்கணும், கோயில் அதை அண்டர்டேக் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு 5 வருஷம் ஆகுது. அண்ணன் வந்து ஆலயம் காப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தப்ப அதனுடைய பிரச்சனையை கையில் எடுத்தவர் திரு ஹச்சிராஜா அவர்கள். இன்னை வரைக்கும் அந்த இடத்த மீட்கப்படலையே, திமுக மீட்கலையே, இந்த தாவக அரசு மீட்காது. ஏன்னா இவங்களும் இந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள். இந்துக்களை அனாதைகளாக, இந்துக்களை துச்சமாக, இந்துக்களை அவமானப்படுத்தக்கூடிய செயலை தொடர்ந்து 65 ஆண்டுகளாக அனுபவிச்சோம். இப்ப புதுசா வந்திருக்கிறவரும் அது எதான் செய்கிறாரு, அது எதை செய்வாங்க. அவங்க இந்து ஆன்மீக கோயில்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அழித்து ஒழித்து நாசம் செய்யாம விடமாட்டாங்க. இது கிறிஸ்துவ மிஷினரிகளின் அஜெண்டா. அந்த அஜெண்டாவை தான் திமுக செஞ்சது. அதே அஜெண்டாவை திரு விஜய் அவர்களும் திரு ஜோசப் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அடிப்படையில் ஒரு 30 ஆண்டு கால பிரச்சனையை ஒரு 3-4 கோயில்களுக்கு பாத்தியப்பட்ட இடங்களை இப்படி அள்ளி தெளித்திருக்க மாட்டார். திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல அங்கு விஜயநகர பேரரசர்களால் கொடுக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட இடங்கள் இருந்தால் திரு அண்ணாமலை அவர்களே வீத லீடர்ஸ் இருந்து வாலியன்டர்ஸை போட்டு எது எதெல்லாம் கோயில் சொத்து, எது எதெல்லாம் வந்து விஜயநகர பேரரசால் நேரடியாக பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அண்ணாமலை அவர்கள் வாலியன்டர்ஸை வச்சு ஆய்வு நடத்தி வெளியிட்டோம். நாங்க அதை தப்புன்னு சொல்லியே கொடுத்திருக்கலாம். அப்படியே சில நிலங்கள் இருக்கலாம், அது தப்புன்னு நாங்க சொல்லல. ஆனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் நீ வந்து வச்சிருக்கிற அத்தனை பேர் எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அது தப்புன்னு சொல்றோம். நாங்க வீத லீடர்ஸ் அமைப்புல உங்கள்ட்ட மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, உங்கள்ட்ட வாலியன்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஆய்வு நடத்திட்டு திரு அண்ணாமலை அவர்கள் ஆய்வு நடத்தி முறையாக விஜயநகர பேரரசால் வழங்கப்பட்ட செப்பு பட்டை வழங்கப்பட்டதா, பத்திரப்பதிவு எழுதி செய்யப்பட்டதா, எப்படி அந்த பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது என்கின்ற ஆதாரத்தை எடுத்து அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த இடத்தை பட்டா போட்டு தருவோம். தப்பு இல்லை. கோயில் நிலத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட ஒருத்தருக்கும் போகக்கூடாது. அதை பேசணும்ல திரு அண்ணாமலை. இதே போல கொடுக்கப்பட்ட நிலங்களும் அங்க இருக்கு.
அந்த நிலங்களை ஆய்வுபடுத்தி அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கோயில் நிலத்தை தானமாக கொடுக்க கூடாது, அதற்கு பட்டா கொடுக்க கூடாதுன்னு பேசணும். அதுலதான் நியாயம் இருக்கு. அதான் நாங்க பேசுறோம்.